السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். நான்காவது தராவீஹ் முடிந்திருக்கிறது. 5 ஜுஸுக்கள் முற்றிலுமாக ஓதி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மீதம் இருக்கின்ற குர்ஆனையும் கேட்கக்கூடிய, ஓதக்கூடிய, நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து நிசாவிலே நிறைய விஷயங்களை பேசுகிறான். சஹாபாக்கள்ல நிறைய பேர் இந்த சூறாவிலிருந்து 5 ஆயத்துகள், இன்னும் சில சஹாபாக்கள் 8 ஆயத்துக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்றவர்கள் சொல்லுவாங்க, இந்த 8 ஆயத்துகள் போதும் எனக்கு இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் கிடைப்பதை விட மேலானது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த சூறாவில அத்தனையும் சொல்லிவிட்டான். பெண்களுக்கு தேவையான சட்டங்கள், குடும்பத்திலே ஏற்படக்கூடிய நடைமுறைகள், வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே, மரண சிந்தனை, மறுமை சிந்தனை, நல்ல அமல்கள், எல்லாத்தையும் பற்றியும் அல்லாஹ் பேசிவிட்டான். அப்படின்னு சஹாபாக்களே ஆச்சரியப்படக்கூடிய, நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூறா இன்று நாம் ஓதிய சூறா. இதுல அல்லாஹ் இன்றைக்கு மரணத்தை பற்றி சொல்லுவதை நாம் ஆயத்தை எடுத்திருக்கின்றோம். இந்த மரணம் இருக்கிறதே, மௌத் இருக்கிறதே, இன்பங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும், உறவுகளை எல்லாம் பிரித்துவிடும், நம்முடைய ஆசைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அறுத்து எரிந்துவிடும். இந்த மரணம் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது. உலக விஷயத்துல கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஒரு விஷயத்திலே உலகமே ஒன்றுபடுகிறது என்று சொன்னால் அது மரணம் தான். நீங்க பார்க்கலாம், எத்தனையோ மதங்கள் மறுமையை மறுக்கின்றன. மறுமை கியாமத்து நாள் இருக்குது அப்படிங்கிறதுல எத்தனையோ மதங்கள், நிறைய சமூகத்தவர்கள் மறுக்கின்றார்கள். இறைவனை மறுக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி நிறைய பிரித்து கொண்டே போகலாம் வச்சுக்கோங்களேன். ரசூலை மறுக்கின்றவர்கள் இருக்கிறார், தூதுத்துவத்தை, ஏகத்துவத்தை மறுக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், பல தெய்வ கோட்பாடுடையவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி நிறைய. ஆனால் எல்லாருமே ஒன்றுபடுகின்ற ஒரு விஷயம் மரணம். மரணத்தை யாரும் மறுத்ததே இல்லை. மரணத்தை மறுத்தவர்கள் இந்த உலகத்தில் மறிக்காமல் இருந்ததில்லை. எத்தனையோ பேர் நான் அப்படி இன்னும் பல வருஷம் வாழ்க்கை அப்படின்றவெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். இதுதான் மரணம். மரணத்தை யாரும் மிகைக்க முடியாது. மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்திலே இல்லை, இனிமேலும் வரப்போவதும் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. மரணம் இருக்கிறதே இறைவனுடைய மிகப்பெரிய குதிரத் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் நாம் விளங்க வேண்டும் சகோதரர்களே. எனவே மரணம் என்றால் என்ன, அது அதனுடைய தாற்பயங்கள், ரகசியங்கள் என்ன, எல்லாம் நாம் விளங்க வேண்டும். மரணத்தை பற்றி அரபியில ஷார்ட்டா சொல்லிடுவாங்க, ஹுரூஜு ரூஹி மினல் ஜஸத். இந்த உடலில் இருந்து ஆன்மா வெளியேறுவதுதான் மரணம். ஷார்ட்டா சொன்னா இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உடலுக்கு தான் அழிவே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்திலே உடல் அழியலாம். நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்முடைய கை கால்கள் ஏதாவது உறுப்பு அழிந்து போகலாம், வெட்டுப்பட்டு போகலாம், செயலிழந்து போகலாம், வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் நம்ம அதிலிருந்து பாதுகாப்பானாக. அதே போல கபரிலே வைத்தவுடன் உடல் அழியலாம், மண்ணு அரிச்சு சாப்பிட்டறலாம். சில பேரை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. இதே போல நீங்க நரகத்துல, மறுமையினுடைய விஷயத்துல ஏற்றுக்கிட்டாலும் நரகத்துல போட்டு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற அந்த தோள்கள், நகங்களை எல்லாம் ஒண்ணும் இல்லாம திருப்பி உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றான்.
அந்த உடலுக்கு. ஆக இப்படி உடலுக்கு அழிவு என்பது உலகத்தில் இருக்கிறது, கபரில் இருக்கிறது, நரகத்தில் இருக்கிறது, மறுமையில சாபித்தா இருக்கிறது. ஆனா இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. உடல் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் இந்த ஆன்மா ஒன்றுதான். அல்லாஹ் ரூஹை எப்ப படைச்சானோ, நம்ம எல்லா ரூஹையும் படைச்சு அல்லாஹ் கேள்வி கேட்டானே, நான் தான் உங்களுடைய ரப்பாக, நம்ம எல்லாரும் பதில் சொல்லணுமே ஆமான்னு. அப்ப இருந்து மறுமையில சொர்க்க நரகன் முடிவாகி உள்ள போனாலும் இதே ஆன்மா தான் இருக்கும். ஆன்மாவுக்கு மாற்றமே கிடையாது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 8 பொருளுக்கு அழிவே இல்லை என்பதாக இமாம்கள் பதிவு செய்கிறார். ஜலாலுத்தீன் சுயூத்தி மாபெரும் மார்க்கத்தினுடைய மாமேதை ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் நிறைய பேர் சொல்கிறார்கள். அதுல அவங்க சொல்ல ஒன்றுபடக்கூடிய 8 பொருட்கள் என்னன்னா, முதல் பொருள் அரிசி. அரிசிக்கு அழிவே கிடையாது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அடுத்து குருசு, அதுக்கும் அழிவே கிடையாது. அரிசி குருசுக்கு என்ன வேறுபாடு, அது ஒரு பெரிய டாபிக். அடுத்து 3வது நரகம், 4வது சொர்க்கம், இதுக்கும் அழிவே கிடையாது. 5வது முதுகு எலும்பு, அஜ்பு தம்பு என்பதாக அரபியிலே சொல்லுவார்கள், முதுகந்தண்டு. நேத்து கூட ஒரு வலைதளங்களிலே ஒரு காணொலியில் பார்க்கும்போது, தகனம் செய்கின்ற ஒரு இடம், நெருப்புல அழிச்சு அந்த சாம்பல் ஆக்குகின்றார்கள். அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா வேலை பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொழுத்து போயிருக்கிறவனுடைய உடம்ப நெருப்பு சீக்கிரமா உருக்கி எடுத்துரும். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரோட உடம்பும் எல்லாம் எரிஞ்சிட்டாலும் இந்த முதுகந்தண்டு இருக்குல்ல, முதுகு எலும்பு, கழுத்துல இருந்து முதுகு தண்டு வரை இருக்கிற எலும்பு சுருட்டி அவ்வளவு சீக்கிரம் நெருப்புல எரிஞ்சு போகாது. அது ஒரு சுருட்டி அப்படியே சுருள் மாதிரி இருக்கும். அதை திருப்பி போட்டு நாங்க எரிப்போம். அப்படி எரிச்சாலும் அந்த முதுகுந்தண்டுடைய கடைசி பகுதியில் அது எரியவே எரியாது. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நீங்க கபர்ல தோன்ற போதும் பார்க்கலாம். என்னதான் பண்ணாலும் அந்த முதுகந்தண்டு அந்த லாஸ்ட் பகுதி, அஜ்பு தம்புன்னு சொல்றாங்களே, வாய்ப்பகுதி, இது எரியவே தெரியாது. அது இறைவனுடைய அத்தாட்சி. இறைவன் சொல்கிறார், அதிலிருந்துதான் நாங்கள் உங்களை மீண்டும் எழுப்புவோம் என்பதாக சொல்கிறார். எனவே இறைவன் சொன்ன வார்த்தை, நாயகம் சொல்லி தந்த விஷயம் பொய்யாகாது. நீ எண்ணத்துல போட்டு எரிச்சாலும் அது எரியாது, எண்ணெயில போட்டு எரிச்சாலும் எரியாது. அது அல்லாஹ்வினுடைய மாட்சி. சரி, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மௌத்து என்பதை அவன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாம் எல்லாரும் எப்படி ஒரு பெரிய இழப்பாட்டு எடுத்துக்கணும். எல்லாம் துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, கொஞ்ச நாள் வாழ்ந்துடணும், அதை பார்த்து என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும், வீடை கட்டிடணும், காரை வாங்கிடணும், லோனை அடைச்சிட்டு மௌத்தாம அஜுராகணும். மௌத்துங்கிறது ஒரு இழப்பே இல்லை. மௌத்துங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த உலகத்தை பொறுத்தவரை அது எண்டு என்பதாக நாம் நினைக்கிறோம், அதுதான் முடிவு நினைக்கிறோம். கிடையாது. நாம் மாற்றி விளங்க வேண்டும், நேர் மாற்றி யோசிக்க வேண்டும். அது மறுமையினுடைய ஆரம்பம், அது இறைவனை அடைவதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்பதை நாம் விளங்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வஃபாத்தாக கூடிய அந்த நேரம் வரும் பொழுது மலக்குல் மௌத் அவங்க வந்து கேட்டாங்களாம், உங்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு. நபிமார்கள்ட்ட நல்லா தெரிஞ்சுக்கணும், நபிமார்கள்ட்ட ரூஹு வாங்குவதற்கு மலக்குல் மௌத் அனுமதி கேட்பாங்க. எல்லா நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த விசேஷ தன்மை. நம்மள்ட்ட கேட்பாங்களா? நம்ம சொன்னாலும் இருக்க மாட்டாங்க, ஒரு நிமிஷம் தாமதிக்காது. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பை கொடுத்தா, நபிமார்கள்ட்ட மலக்குல் மௌத் வந்து இஜாசத்து கேட்பாங்க, அனுமதி கொடுத்தாதான் எடுப்பாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஒரு நண்பன் தன்னோட நண்பனினுடைய உயிரை எங்காவது வாங்குவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு அல்லாஹ் நண்பன் என்னுடைய கலீல்னு எனக்கு சொல்லி பட்டம் கொடுத்துருக்கேன், என்னோட உயிரை என்னுடைய நண்பனே வாங்குவானா? இது நியாயமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இப்போ மலக்குல் மௌத்துக்கு பதில் சொல்ல தெரியல, பதில் சொல்லவும் தகுதி இல்லை, அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. போய் இதை சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான். ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை சந்திக்க வெறுக்கலாமா, தாமதிக்கலாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டு விட்டாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரூஹை வாங்குங்க, என் நண்பனோட நான் போய் சேர வேண்டும் என்பதாக சொன்னாங்க. ஆக மௌத்துங்கிறது வந்து இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு வழி, ஒரே வழி. அதுதான், அதைதான் நாம் விளங்க வேண்டும். ஒவ்வொரு மூமினும் இப்படித்தான் மௌத்தை பற்றி உண்டான சிந்தனைக்குள் இருக்க வேண்டுமே தவிர, மௌத்துங்கிறது ஒரு கடுமையான, கொடுமையான, சிரமமான, விருப்பம் இல்லாத, நெருக்கத்திற்கு அருவருப்பான ஒரு பெரிய இழப்பு என்பதாக நினைக்க கூடாது. ஒரு மூமினுடைய எண்ணம் அப்படி இருக்காது. அப்படி இருக்கும் ஒரு மூமினாக இருக்க மாட்டான்.
சந்திக்கிற மரணம் இருக்கிறது அது நல்லதாக அமைய வேண்டும். இதுக்குத்தான் நாம முயற்சி செய்யணும். ஆக்கிபத்தும் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்குத்தான் அந்த முடிவு இருக்கிறதே அது நல்லதாக அமையும். அப்படிப்பட்ட முத்தகீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இதுக்குத்தான் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். நம்முடைய மரணம், நம்முடைய பிறப்பு எப்படி வந்தது என்பது முக்கியம் அல்ல. நாம் மரணம், நம்முடைய மரணம் எப்படி இந்த உலகத்திலே நிகழ்கிறது என்பதுதான் முக்கியம். பிறப்பு எப்படி வேணாலும் எல்லாத்துக்கும் ஒன்றுதான், மரணம் அப்படி அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று எழுதுகின்றார்கள், ஆமீர் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மரண நேரம், சக்கராத்தினுடைய மணி துளிகள், மக்ரிபினுடைய பாங்கு சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார், என்னை தூக்கி உட்கார வைங்க. ஏன் தூக்கி உட்கார வைக்கணும்? சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் கேட்கிறேன், உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டாங்க. என்னை 2 பேரும் கூட்டிட்டு போங்க. எங்க கூட்டிட்டு போகணும்? மஸ்ஜிதுக்கு. ஏன் இந்த நேரத்தில், சக்கராத்தினுடைய நேரத்திலா? கூட்டிட்டு போங்க. என்னுடைய ரப்பினுடைய அழைப்பு வந்ததற்கு பின்னால், ரப்பு கூப்பிட்டதற்கு பின்னால் நான் எப்படி படுத்திருப்பேன்? மரணிக்காத வரை என் மீது தொழுகை கடமை அப்படின்ட்டு கைத்தாங்களா 2 பேரோட தூக்கிட்டு வந்து முதல் சஃப்ல நின்று ஒரு ரகாத்தை முடிச்சுட்டு 2வது ரகாத்துல எந்திரிக்கும் போது வஃபாத் ஆயிட்டாங்க. விலங்கு அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! கடைசி வரை தொழுகையினுடைய ஈடுபாடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தொழுகையிலே மரணத்தை தருவதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் எந்த சிந்தனைகளில், எந்த எண்ண ஓட்டங்களில், என்ன லட்சிய பாதைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அது போலத்தான் அவர்கள் முடிவு அமைந்து விடுகிறது. இது வரலாற்றிலும் நமக்கு காண கிடைக்கிறது. சகோதரர்களே, ஒண்ணும் இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆஷிகுர் ரசூல், நாயகம் செய்யாத ஒன்றை நான் செய்யவே மாட்டேன் என்று உறுதியோடு வாழ்ந்தவர்கள். நாயகம் செய்ய சொன்னதை யாருக்காக விட மாட்டேன் என்று வாழ்ந்தவர்கள். அப்படியே குர்ஆன நமக்கெல்லாம் தெரியும். ஜாமியுல் குர்ஆன் யாரு? ஜாமியுல் குர்ஆன் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் யாரு? உஸ்மான். உண்மையிலேயே சொல்ல போனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதனுடைய விஷயத்தை ஆரம்பம் செய்தவர்கள். ஆரம்பத்துல மறுத்தாங்க, நாயகம் குர்ஆனை ஒன்று சேர்க்கல, நாயகம் ஒன்று சேர்க்கணும், நாயகம் செய்யாததை நான் செய்ய மாட்டேன்னாங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் அதனுடைய வீரியங்களை, அதனுடைய விஷயங்களை எல்லாம் சொன்ன பிறகுதான் கொஞ்சம் ஒத்துக்கிட்டாங்க. அது எல்லாம் முடிந்து கடைசியாக அதை நிறைவுபடுத்தி பரிபூர்ணப்படுத்தியது, சம்பூர்ணமாகியது, முழு குர்ஆனாக பிரதி வடிவிலே, எழுத்து வடிவிலே வந்தது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில். அதனால அவங்களுக்கு அந்த பேர். சரி, அப்ப ஆஷிகுர் ரசூலாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? யாருக்காவது தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? நாயகம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்களோ அத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க. 63 வருஷம். அதுக்கு மேல நாயகத்தினுடைய வருஷத்துக்கு மேல நான் வாழ மாட்டேன் உறுதியோடு இருந்தாங்க. எப்பேற்பட்ட அந்த ஆசைக்கு இஷ்கு பாருங்க. அதே போல ஷரியத்திலே கடுமையானவர்களாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மரணம் எப்பொழுது வந்தது? தொழுகையில் இருக்கும் பொழுது வந்தது. ஷரியத்தில் கடமையாக இருப்பவனுடைய அடிப்படை விஷயம் தொழுகையில் அவன் கரெக்டாக இருப்பான். அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தொழுகை அதிலே இருக்கும் பொழுது அவனுக்கு மரணம் வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போல ஜாமியுல் குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம் எப்போ வந்தது? குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது வந்தது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற ஆயத்தை ஓதும் பொழுது அவர்களுக்கு மரணம் வந்தது. அப்ப பாருங்க, நம்ம பார்க்கணும், எல்லாரும் வரலாற்றினுடைய நெடுகிலும் நாம் பார்க்க முடியும். யாரு எந்தெந்த விஷயங்களிலே ஈடுபாடுள்ளவர்களாக, அதீத பற்றுள்ளவர்களாக இருந்தார்களோ அதிலேயே அவருடைய வாழ்க்கை முடிவடைந்ததை நாம் பார்க்கிறோம். இப்னுல் கையிம், இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு சக்கராத்தினுடைய நேரம் வந்தது. அவனுக்கு கலிமாவை சொல்லி கொடுத்த உடனே அவனுடைய முகமெல்லாம் மாறி போய்விட்டது, அவனுடைய உடல் எல்லாம் ஒரு மாறி ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் அவனுக்கு கலிமாவை சொல்லித்தரக்கூடிய தல்கீன் சொல்லப்படுகிறது. அவன் வாயில் கலிமா வரவில்லை. எனக்கும் ஒத்து நீயும் குடின்னு வார்த்தை மது பிரியர், மது அருந்திக் கொண்டிருந்தவர். கடைசியில கலிமா சொல்லி கொடுத்தாலும் நசீபு பெற்ற அந்த தனம், அந்த மதுவினுடைய பாலா போன மதுவினுடைய விளைபாடு எப்படி போய்விட்டது? மௌத்தினுடைய நேரத்தில் கலிமாவை சொல்லி தந்தாலும் அது வரவில்லை. தினமும் பக்கத்தில்
ஊத்தி ஊத்தி குடிச்சு பழகின அந்த வார்த்தைகள் எனக்கும் ஊத்து நீயும் குடி, இந்த வார்த்தைகளோடு அவருடைய வாழ்க்கை முடிவெடுது. பார்க்கணும் எது நம்முடைய நசீபு, எது நம்முடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சகோதரர்களே, இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம என்னதான் பெரிய அளவுல இவ்வளவு முயற்சி செய்து நம்முடைய மரண தருவாய் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று இருந்தாலும் கடைசியாக ஒரு பெரிய தடை இருக்கிறது. சைத்தானினுடைய சூழ்ச்சி. மரண தருவாயிலே சைத்தானினுடைய சூழ்ச்சியினால் வழிகட்டு போனவர்கள், ஈமான இழந்தவர்கள் எல்லாம் ஓரவர். இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாறு, பெரிய மார்க்க அறிஞர், நாயகத்தை பற்றி அப்படி பற்றுள்ள நபராகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பில் இருக்கக்கூடிய தூசியை எவனாவது குறை சொன்னார் அவன் ஈமான் இல்லாதவன் என்பதாக நான் சொல்லுவேன் என்பதாக இமாம் ஃபக்ருதீன் ராஸி சொன்னாங்க. நாயகத்தினுடைய செருப்பினுடைய அணிகலனுடைய தூசியை கூட குறை சொல்வதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது அப்படின்ற கொள்கையில வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மரணத்தினுடைய நேரத்துல சைத்தான் விளையாட்டு காட்டிட்டு போயிட்டான் தெரியுமா? அவங்களுடைய ஷேഖனுடைய உதவி இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஈமான இழந்திருப்பார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அதனால்தான் திருமதியில ஒரு ஹதீஸ் வருகிறது, இன்ன ஷைத்தான யஅதி அஹதகும் கப்ல மௌத்தி, உங்கள ஒவ்வொருவருடைய மரணத்திற்கு முன்னாலும் ஷைத்தான் வருவான். ஃபயகூலு முத் நஸ்ரானியா முத் யஹூதியா, நஸ்ரானியா மௌத்தா போ, யஹூதியா மௌத்தா போ, ஈமானோடு வரவிட்டு விடாதே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வான். அதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்? இந்த உலகத்துல வாழும் காலத்திலேயே அந்த சைத்தானை விட்டு பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் மரண வேளையிலே அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் வேண்டும். கண்கள் எல்லாம் தடுமாறும், கல்புகள் எல்லாம் உடைந்து போகும். மரண நேரம் அந்த சைத்தானினுடைய ஊசலாட்டத்திலே ஈமான இழக்கக்கூடிய ஒரு நேரம் வருமே. அல்லாஹ் பாதுகாப்பானாக அந்த நேரத்தில் இருந்து நிம்மதியான முறையிலே எங்கள் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புடைசூழ வழிமார்கள், நபிமார்கள், நல்லோர்கள், சாரியங்கள், மலக்குமார்கள் புடைசூழ வருகை தந்து அவருடைய முபாரக்கான நாள் கலிமாவை சொல்லிக் கொடுத்து அந்த கலிமாவை நாம் திருப்பி சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் அல்லாஹ் நம்முடைய ரூஹுகளை மென்மையான முறையில் வாங்கிக் கொள்வானாக. ஆமீன், ஆமீன். அதே போல அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரண நேரத்திலே மயக்கமுற்று விழுகின்றார்கள் படுக்கையில. அதுல இருந்து எந்திரிக்கும் போதெல்லாம் அவங்க இப்ப கிடையாது இப்படி சொல்றாங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வராத சைகை அவர்களிடமிருந்து நிகழ்கிறது. அவங்களுடைய மகனார் கேட்கிறாங்க, என்ன இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க வாப்பா, என்ன ஆச்சு அப்படின்னா, ஷைத்தான் என்னிடத்துல ஒரு மசாலாவை கேட்டு அதுக்கு ஃபத்வா கேட்கிறான், என்னை குழப்ப பார்க்கிறான். அதனால நான் மௌத்தா போகும் வரை உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. சைத்தான் இங்கே நின்று என்னை வழிகெடுக்கப்பா. என் பெரிய பெரிய இமாம்களுக்கு, நாதாக்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் நம்முடைய நிலைமைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நிம்மதியான சலாமத்தான நல்ல ஆக்கிபத்தை, முடிவை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படி நாம் வாழ்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய மௌத்து, ஏற்கனவே சொன்னது போல. அதனால வாழும் காலங்களில் நம்ம யாரோட தொடர்புல இருக்கோம், எந்த மஸ்ஜிதோட, எந்த குர்ஆனோட, எந்த நல்லவங்களோட தொடர்புகளில் இருக்கின்றோம் என்பதை நாம் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை இம்மையும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நல்ல முடிவை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மீண்டும் இறைவனிடத்திலே அவன் நம்மை பொருந்தி கொண்ட நிலைமையிலும் நாம் அவனை பொருந்தி கொண்ட நிலைமையிலும் நம்முடைய நாயகத்தினுடைய மிகப்பெரிய ஆசைகளாக அவனை போய் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று தராவீஹ் தொழுவதற்குண்டான நன்மை என்னவென்று சொன்னால், ஜபூர், தௌராத், இன்ஜீல், குர்ஆன் இது அத்துணையும் ஓதிய நன்மையை இன்று தராவீஹ் தொழுதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக நமக்கு நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் வெகுமதி அளித்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு பரிபூர்ணமான முறையில் தந்தல் புரிவானாக. மீதமுள்ள தராவீகளையும் தொழுது அதனுடைய நன்மைகளையும் முழுக்க பெறக்கூடிய நன்மக்களாக, மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.